ஏதோ ஒரு பிரச்சனை உங்ககிட்ட உங்களை நோக்கி வந்தால் அந்த பிரச்சனையை முதல்ல தவிர்த்துரு. வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பாடம் பார்த்தீங்க இல்லையா? இந்த பாடம் தான் வீரக்கலை பாடத்துடைய 3ஆம் பாடம். சரியா? இந்த 3ஆம் பாடத்துடைய அர்த்தங்கள் என்ன, பொருத்தங்கள் என்ன, சண்டை நுணுக்கங்கள்ன்றதை பார்க்க போகிறோம். அது மாதிரி சின்ன ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு சொல்லிட்டு அர்த்தம் போகலாம். சரிங்களா? என்னன்னா, வீரக்கலையின் சாராம்சம், ஃபிலோசபி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படி ஒரு இருக்கு இல்லையா? அதை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னா, என்ன சாராம்சம் அப்படின்னா, வீரக்கலையை நீங்கள் சிறந்த ஆசான்கிட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா அவர் வந்து நல்ல ஒரு விஷயம் சொல்லி தருவார். என்னன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை உங்ககிட்ட உங்களை நோக்கி வந்தால் அந்த பிரச்சனையை முதல்ல தவிர்த்துரு. ஏதோ பிரச்சனை நோக்கி வந்தால் அந்த பிரச்சனையை முதல்ல தவிர்த்துரு. அந்த பிரச்சனை தவிர்த்து நீ விலகி போகிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? அதே மீறி அந்த பிரச்சனை உங்களுக்கு தாக்கிச்சுன்னா தடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். அந்த பிரச்சனை வந்து தவிர்த்து நீங்க போகும்போது அதே மீறி அந்த பிரச்சனை உங்களுக்கு தாக்க வந்தால் தடுத்து நீ விலகி போ அப்படின்னு சொல்லுவார். சரியா? அதே மீறி அந்த பிரச்சனை முழு சோர்ஸோட உங்களுக்கு தாக்க வந்துச்சுன்னா தாக்கிடு அப்படின்னுவார். அது என்ன விஷயம்னா, முதல்ல பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா முதல்ல அந்த பிரச்சனை வந்து தவிர்க்க பாருங்க. அந்த பிரச்சனை தவிர்த்து நீங்க வந்து விலகி வர பாருங்க. அதே மீறி அந்த பிரச்சனை உங்களுக்கு பெருசா தாக்குச்சு அப்படின்னா தடுக்க பாருங்க. எடுத்துமே தாக்காதீங்க. தாக்குறது புத்திசாலித்தனம் கிடையாது. சரிங்களா? ரெண்டாவது விஷயம், தடுக்க பாருங்க. அந்த தடையை மீறி அந்த பிரச்சனை உங்களை நோக்கி பெருசா வந்துச்சு வச்சுங்களா, ஓங்கி தாக்குது. நீ தாக்குற தாக்கத்துல அந்த பிரச்சனை திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி தாக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் சிறந்த ஆசான்கள் மாணவருக்கு சொல்லக்கூடிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிலாசபி, அதாவது சாராம்சம். சரிங்களா? பிரச்சனை வந்தா முதல்ல தவிர்த்துடு, அப்புறம் தடுத்துடு, அப்புறம் தாக்குடு. இதான் அதோடைய சாராம்சம். ஓகேங்களா? இந்த சாராம்சத்தோடு நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களை நோக்கி எந்த பிரச்சனையும் வராது. உங்க லைஃப் வந்து நிம்மதியா போகும். சரிங்களா? இந்த விஷயத்தோட இப்போ இந்த பாடத்துல போகும் பாருங்க. அதாவது முதல் பாடத்துல என்ன பண்ணோம்னா, தடுத்து ஏறி குத்து அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நேரா தடுத்து ஏறி குத்து அப்படின்னு சொன்னோம். இது முதல் பாடத்துடைய சாராம்சம். இரண்டாம் வீரக்கலை பாடத்துடைய சாராம்சம் என்னன்னா, ஒருத்தன் வந்து ஒரு அடி அடிப்பா, 2 அடி அடிக்க மாட்டான்னு நினைக்காத. 2 3 அடி கூட அடிப்பாங்க. அப்போ 2 அடி அடிச்சா கீழே ஒருத்தட மேல ஒருத்தட, அப்புறம் கிக் பண்ணி குத்துன்னு சொன்னது. சரியா? இது ரெண்டாவது. மூணாவது என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நேரடியாக தாக்காதீங்க, நேரடியாக தடுக்காதீங்க. சரி, நேரடியாக தடுத்தீங்கன்னா உங்க ஃபோர்ஸ் வந்து ஈஸியாக மீட் பண்ணி உங்களுக்கும் வலிக்கும் அவருக்கும் வலிக்கும். ஆனால் ஃபோர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணி விடு, அதாவது ரொட்டேட், சுத்தி விடுன்றாங்க. இந்த கை வந்து சுத்தி அடி வரும், சி பிளாக். இந்த பிளாக் வந்து சி பிளாக் சொல்லுவாங்க. சரிங்களா? உங்க நோக்கி ஓவரா ஃபோர்ஸ் இங்க வருது வச்சுங்களேன், இந்த இடத்துல அடிக்கணும் வச்சுங்களேன், இது வந்து நேரம் தடுக்கக்கூடாது. இப்படி தடுத்தோம்னா தடுக்கும், ஆனா உங்களுக்கும் அடிப்படும் அவருக்கும் அடிப்படும். இதே வந்து சுத்தி விட்டோம்னா, இங்கே சுத்தி விட்டோம்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அவர் தான் அதிகமா இருக்கும்போது நமக்கு வந்து இருக்காது. சரிங்களா? அந்த விஷயத்த சொல்லிக்கிறாங்க பாருங்க. யாராவது தாக்க வந்தா ரொட்டேட் பண்ணி பிளாக் பண்ணி ஏறி குத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொட்டேட் பண்றதுனால என்ன ஒரு பெரிய யூஸ்னா, உங்க மசில்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த மசில்ஸ் இருக்குல்ல, அந்த மசில்ஸ் ஒர்க் அவுட் நல்லா கொடுக்க முடியும் உங்களால. சரிங்களா? இது ஒண்ணு. அதே மாதிரி இந்த பக்கம் அடிக்க வராங்க, கீழே ஒரு தடை, அதே சி பிளாக், அப்படியே ஏறி பஞ்ச் பண்றோம். சரிங்களா? இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க கிக் அடிக்கிறவங்க தடுத்து நேரா இது வந்து தொண்டைக்குழிக்கு போகும். அடி வந்து இங்கதான் அடிக்கணும், இங்கதான் அடிக்கணும் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப வீக் பாயிண்ட். இங்க தடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா தொண்டைக்குழிக்கு அடி. இந்த பாகத்தை வச்சு ஸ்ட்ரெயிட்டா தொண்டைக்குழிக்கு அடிச்சிருங்க. அதே மாதிரி 2 அடி அடிச்சிருங்க அப்படின்றாங்க. சரிங்களா? அப்புறம் இங்க லோயர் பிளாக் பஞ்சு, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப்புறம் இங்க லோயர் பிளாக் பஞ்சு சொல்றோம் இல்லையா? இங்க பாருங்க, பின்னாடி இங்க வராங்க, யாராவது வந்தா அதை தடுத்து ஏறி கிராண்ட் அட்டாக், ஓப்பன் அட்டாக். இதுக்கு முன்னாடி 2 பாடத்து வந்து ஓப்பன் அட்டாக்கே கிடையாது, ஓப்பன் பிளாக்கே கிடையாது.
ஆனால் இந்த பாடத்தை வந்து இப்படியும் தடுக்கலாம், இதை வச்சு இப்படியும் எடுக்கலாம். இங்கே தடை, இங்கே அடி. ஃபீல் மாறுது பார்த்தீங்களா? இந்த கையில் ஃபீலிங் வந்து உணர்வுகள் வந்து இந்த இடத்துல உணர்வுகள், இந்த கையோட உணர்வுகள் இந்த இடத்துல உணர்வுகள். அடுத்த செகண்ட் மாறுது பாருங்க. தடை ஒரு உணர்வு, அடி ஒரு உணர்வு. அது மாதிரி தடை இங்கே தடுத்து இந்த இடத்துல தடுத்தோம், அதே கையில் இங்கே தடுக்கிறோம் பாருங்க. இந்த இடத்துல மாறுது, ஃபீலிங் மாறுது பாருங்க. மாறி இப்போ இந்த கையில் இங்கே அடி, இந்த இடத்துல அடி. பார்த்தீங்களா நண்பர்களே? ஒரே படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தடை, அடி எல்லாமே இருக்கு. விதவிதமான தடைகள், விதவிதமான அடிகள். அதாவது உருட்டியும் தடுக்கலாம், நேராகவும் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி அடி வந்து இங்கே மட்டும் தான் அடிக்கணும்னு கிடையாது, தொண்டு பகுதியிலும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கை மூடி தான் தடுக்கணுன்ற கிடையாது, கை திறந்து கூட தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது மாதிரி கை மூடி தான் அடிக்கணும் கிடையாது, கை திறந்து கூட அடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி ஃபீலிங்ஸ், ஒவ்வொரு தடைக்கும் ஒரு அடிக்கும் ஃபீலிங்ஸ், அந்த உணர்வுகள், அடிக்கூடிய உணர்வுகள், அடிக்கூடிய பாயிண்ட்டுகள் வந்து மாறுது. அதையும் இதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த பாடத்தில் மட்டும் இல்லை, இது மாதிரி எல்லா பாடத்துலையுமே ஒரு சண்டை நுணுக்கங்கள் வந்து அழகழகாக அமைச்சிருக்காங்க. அதனால் இந்த பாடத்தையும் நம்ம வந்து விரும்பி கற்றுக்கணுன்ற உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். திரும்பி இந்த பாடத்தை பண்ணுறேன், நல்லா கவனிங்க. நிற்கிறோம், சொல்லிட்டே பண்ணுறேன் பாருங்க. இங்கே ஒருத்தர் அடிக்க வரான், சி பிளாக் உருட்டி தடுக்கிறோம், அப்படி ஏறி குத்துறோம். அது பின்னாடி ஒருத்தர் அடிக்க வரான், கிக் அடி, பஞ்ச் அடிக்கிறான், சி பிளாக் உருட்டி தடுக்கிறோம், அப்படியே ஏறி பஞ்ச் பண்ணுறோம். சரியா? இப்போ நேரா இங்கே இந்த ரிப்புக்கு அடிக்கிறாங்க, இறங்கி பிளாக், இந்த இடத்துல பிளாக் பண்ணிட்டோம். அப்படியே ஃபீல் மாறுது பாருங்க. தொண்டைக்கு அடி 1, அப்படியே 2, அப்படி 3 இன்னும் போச்சா? இப்போ பின்னாடி இங்கே அடிக்கிறாங்க கிக்கு, திரும்பி இங்கே பிளாக், ஏறி பஞ்ச், சோழ பிளாக்ஸ், நெஞ்சு குலுக்கி. அது மாதிரி இங்கே தடை, நெஞ்சு குலுக்கி பஞ்ச். சரியா? இப்போ நேரா தடுத்து ஏறி குத்து, அதே இடத்துல அதே குத்து நிற்கிறோம். இப்போ இங்கே வந்து இங்கே கிக் அடிக்க வராங்க. சரியா? அதை ஓப்பன் பிளாக், இந்த கையில் இந்த இடத்துல பிளாக் பண்ணுறோம், அப்படியே ஓப்பன் அட்டாக், கிராண்ட் அட்டாக். இப்போ இந்த இடத்துல அடிக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் கிக் அடிக்கிறான், அடுத்து ஏறி கிராண்ட் அட்டாக், அப்படியே முடிச்சிடுறோம். சரிங்களா நண்பர்களே? வரக்கூடிய 2026 தேர்தலில் நம்ம நாடு பெரிய அளவில் முன்னேற்றம் அடையணும். 2026 தேர்தலுக்கு அப்புறம் நம்ம நாடு பெரிய அளவில் முன்னேற்றம் அடையணும்னா அதுக்கு ஒரே வழி விவசாய சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பு தான், வேறு வழியே கிடையாது. அதனால் வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிங்க. நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.